மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இருக்குது ஃபீல்டு ஒர்க்கு நல்லா பண்ணாங்கன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லார் மனசுலையும் அதுதான் வருது, ஏடிஎம்கே தான் வரும். இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி ஏடிஎம்கேக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து அது. ஆளும் கட்சிக்கு தான் திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் தனித்தனியாக தான் நிற்கிறாங்க. அவ்வளோ மெஜாரிட்டி கிடைக்கிறது கஷ்டம் தான். வலுவான கூட்டணி இருக்குது, அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இவங்க ஏடிஎம்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. நாம் தமிழர் கட்சி விஜய் எல்லாம் தனித்தனியாக நிற்கிறதுனால ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டம். இன்னும் கூட்டணியே முடிவாகல. இப்போதைக்கு இன்னைக்கு சப்போர்ட்டுக்கு பார்த்தா டிஎம்கே தான். இன்னும் 6 மாதம் யார் ஜெயிப்பானே இருக்குது, யாருக்கு எப்படி கூட்டணி மாறும் தெரியாது. மாறின பிறகு தான் கலவரம் தெரியும். என்ன சொன்னாரு விஜய் ஒன்றும் தெரியாதுன்னு. என்னை பொறுத்தவரை 2 ஆட்சியும் பார்த்தாச்சு. யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னா விஜய்க்கு போட்டாதான் தெரியும். வாய்ப்பு அவருக்கு கொடுக்கலன்னா கொடுத்தாதானே தெரியும். அவருக்கும் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். விஜயகாந்த் கொடுக்க வேண்டியது விஜயகாந்த் கொடுக்கல, இவருக்கு கொடுத்து பார்க்கலாம். ஸ்டாலின் தான் வருவார், அவர் தான் நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க வந்து கூட்டணி வச்சா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனிச்சு நின்றா ஒரு 10-15 சீட்டு 20 சீட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வாய்ப்பு இருக்கு, மெஜாரிட்டி கம்மியா இருக்கு. இளைஞர் ஓட்டு தான் விழுங்க. கட்சிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வருவார். முகஸ்டாலின் தான் அதிகமாக இருக்கும். எதுனாலன்னா அவன் எல்லாமே செய்கிறான். அவங்கெல்லாம் வராதுங்க. இது 2 தான் வரும், மாற்றி மாற்றி தான் வரும். ஒன்று இது வரணும், இல்லை அது வரணும். நமக்கு 2 தான் வரணும், வேறு எதுவும் வராது. விஜய் பேனு தான், அதனால அவர் மேலே இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜய்க்கு தான் வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சு அதிமுகவுக்கு தான் மறுபடியும் வரணும்னு ஒரு யோசனை. ஏன்னா அவங்க நல்லா பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. பிறகு கொஞ்சம் சரியில்லை. கொஞ்சம் அதிமுக வரது பெஸ்ட். எனக்கு யார் வரத்துன்னு முக்கியம் இல்லை, நல்லா ஆச்சு அமைஞ்சா போதும். இப்போ தளபதி வராரு, இப்போ நிறைய பேருக்கு இந்த தொகுதி இருக்குது, எல்லாம் முக்கியம். வரவங்க வந்து நல்லது செஞ்சால் போதும். இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே கிடையாது. யார் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ 26ல் 26ல் நல்லா ஆச்சு அமைஞ்சா போதும். அதை தான் இப்போ எதிர்பார்க்குறாங்க மக்கள். மோஸ்ட்லி பார்த்தா ஆளுங்கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் வரலாம் என்பது என்னுடைய கருத்து. விஜய் வந்து ஒரு ரசிகர்கள் தான், ரசிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. சோ இதுல வந்து அப்படி கிடையாது. கட்சிக்காரவங்க எல்லாம் அவங்க தெளிவா இருக்காங்க, தெளிவுள்ளவர்கள். இவங்க அப்படியெல்லாம் சின்ன சின்ன பசங்களை வச்சு ஓட்டு எல்லாம் பல்லாம் போட முடியாது. ஆனா ரசிகர் அதனால அவர் விரும்புறாங்க, அதனால வந்து அவர் தான் வருவான்னு ஒண்ணு இது கிடையாது. என்னுடைய கருத்து விஜய்க்கு வாய்ப்பு. புதுசா வரல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஏடிஎம்கே தான் வரும். திமுக வர்றது ரொம்ப கஷ்டம். இவங்க பண்றது சரி கிடையாது, வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அதனால ரொம்ப கஷ்டம் தான். விஜய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் மாற்றம் வரதுக்காக மக்கள் வந்து விஜய் வந்து எதிர்பார்க்குறாங்க. என்னை பொறுத்தவரையில் 2026ல் நல்லா செய்துன்னு வருது இந்த ஆட்சி. அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறையிலிருந்து மற்ற துறையில் நல்லா செய்துன்னு வராங்க. ஆளுங்கட்சி நல்லா தான் செய்துன்னு வராங்க, எந்த குறையும் கிடையாது. அவர் வந்து இலவச பஸ் மகளிருக்கு விடுறது, மற்ற கல்வித்துறையில் பசங்களுக்கு இலவசமாக 1000 ரூபா கொடுக்கறது, இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல காரியங்களை செய்து தருவாங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயங்கள் தான். நல்லா தான் இருக்குது, நல்ல மக்களுடைய நல்ல ஆதரவு இருக்குது. விஜய் சார் மட்டும் தான் விஜய் முதலமைச்சர் ஆகணும் வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கணும்னுக்கோசம் நாங்கள் வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்குறோம். மற்றபடி சொல்றது வேற ஒன்றுமே இல்லை. அவர் முதலமைச்சர் ஆகிட்டா வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், அது அவ்வளோதான். வேற ஒரு எண்ணங்கள்லாம் அவர் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கும் ஒரு ஆசை வந்து அவர் பண்ணுவார்ன்ற ஒரு எண்ணங்கள் எங்களுக்கே இருக்கு. விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும். நான் கண்டிப்பாக விஜய் சார் தான் பிடிக்கும். பர்சனலாக ஆட்சியில் ஒரு மாற்றம் வந்தால் நல்லது தானே. எங்களுக்கும் ஒரு மாற்றம் வர நம்புறோம். அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாரு, நல்லதான் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இவரு புதுசா வந்தா எங்களுக்கு கொஞ்சம் தோணுது நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. போட்டு தான் பார்ப்போமே. நிறைய இருக்குச்சு, நம்ம என்ன சொல்றது, அவங்களுக்கே தெரியும். நம்ம தான் சொல்லணும்னு எதுவும் இல்லை. அது நம்மளுக்கு எதுவும் பெருசா தெரியல ஜி. ஆனா இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு சொல்லணும்னா. அது பேசுறவங்க பேசினாதான் கரெக்டா இருக்கும். நம்ம வயசுக்கு நம்ம பேசினா ஏத்துக்க மாட்டாங்க. இருக்கேன், அதனால இப்போதைக்கு அதுதான் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குது. வேற எந்த கட்சியும் ஸ்ட்ராங்கா இல்லை. அதில் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா விஜய்க்கு அந்த இது இருக்கு. ஏன்னா இப்போ நல்லா மாஸ்க் காட்டிட்டு இருக்காங்க. இப்படி இது இல்லைன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு விஜய் கட்சிக்கு. மற்றபடி வேற கூட்டணி பிரகாரம் பார்த்தா இந்த இதே கூட்டணி நீடிச்சா டிஎம்கே தான் வரும். அதாம்மா இந்த கூட்டணி வெயிட் ஆகி போயிடுச்சுனாக்கா அவங்க ஓட்டு வாங்குவாங்க. பட் ஆட்சி இவங்க தான் அமைப்பாங்க. அந்த மாதிரி தான் போகுது இப்போதைக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவங்களும் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு ஒன்று கேட்டாங்கன்னா அப்போ பிரச்சனை இருக்கும். தளபதி விஜய் தான், அவர் தான் வராரு புதுசா. எங்களுக்காக எல்லாமே செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நாங்க அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். அதெல்லாம் நாங்க பழச பார்த்துட்டோம்ல, எல்லா ஆட்சியும் பார்த்துட்டோம். எங்களுக்கு திருப்தியா இல்லை. அதனால அவர் வந்தாருன்னா புதுசா செய்வாரு, நல்லது செய்வார். நம்பிக்கை மக்களுக்கு எல்லாமே தான் பிரச்சனையா இருக்குது. எல்லாமே பிரச்சனையா தான் இருக்குது. எதுவுமே கரெக்டா இல்லையே. நாங்கள் கஷ்டம் தான் பட்டுன்னு இருக்கிறோம் எல்லா விதத்திலையுமே. சரியா இல்லை. அதனால அவருக்காக நாங்க ஓட்டு அவருக்கு தான் போடுவோம். டிஎம்கே பற்றி ஏடிஎம்கே குறை சொல்கிறாங்க, தேமுக பற்றி இவங்க குறை சொல்கிறாங்க. யார் குறை தரத்தில் மக்களுக்கு என்ன நல்லது செய்கிறாங்களோ அவங்கள ஓட்டு போடலாம். தளபதி வந்துக்கிறாப்புல புதுசாக அவர் விடுங்க. அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறான்னு பாருங்க. இவங்கள பார்த்துட்டீங்க, மாறி மாறி பார்த்துட்டீங்க. ஏடிஎம்கே பார்த்துட்டீங்க, டிஎம்கே பார்த்துட்டீங்க. கேப்டன் இருந்தாலும் அடுத்த முதலமைச்சர் ஆயிருப்பாரு. இல்லை அவர் இல்லை. ஆமாம், புதுசாக அவங்களுக்கு கொடுக்குறது நல்லது, தப்பு கிடையாது. இது கேரளாவில் பாருங்க, காங்கிரஸ் வருது, பிஜேபி வருது. பெங்களூரில் பாருங்க, கர்நாடகாவில் 5 வருஷம் ஆகும். அந்த மாதிரி மாற்றி போடுங்க. ஒருத்தரே ஆளுன்னு இது கிடையாது, கட்டாயம் கிடையாது. மக்களுக்கு என்ன நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம், தப்பு கிடையாது. தளபதி இப்போ வர புதுசாக
தளபதி வந்திருக்காரு, அவர் ஆதரவு பார்க்குறாங்க எல்லாருமே. அவர் ஓட்டு போட்டு ஒரு 5 வருஷம் பார்ப்போம், நல்லது செய்யறவங்க ஓட்டு போடலாம். அவள் தான் காசு கொடுக்குறவங்க ஓட்டு போடுறோம். நான் போய் திருப்பி இந்த தொகுதி எம்எல்ஏ கூட காசு கொடுக்குறவங்க ஓட்டு வச்சுக்கேன், காசு வாங்கி தானே ஓட்டு போட்டீங்க, நான் என்ன உங்களுக்கு செய்யணும்னு கேட்பாங்க. காசு வாங்காமல் ஓட்டு போடுறாங்களா, அதான் நல்லது. காசு வாங்கி ஓட்டு போடுறது அது ஓட்டு கிடையாது, அது எலெக்ஷனும் கிடையாது. ரெட்டை இலக்கு தான் போடுறேன். பெரியவங்க சொல்லுவாங்க, அதனால போடுவேன். அப்பப்போ தண்ணி நிற்கும் எங்கள் வீட்டாண்ட, எடுப்பாங்க சில நேரம் இல்லை. இந்த வாட்டி யாரு எங்கள் அண்ணன் தம்பி சொல்லுவாங்க, இளைய தளபதி விஜய் அவர் தான் வருவார், எங்களுக்கு அதான் நம்பிக்கை இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, கேப்டன் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும், அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியல, இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதோ அவர் ஒரு கடவுள்னு. அதே மாதிரி விஜயும் உருவெடுத்திருக்காரு விஜயகாந்த் மாதிரி. நம்மளுக்கு பிடிச்சி யாரு நம்மளை இது பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். ஸ்டாலின் போட்டு என்ன செய்யறாரு, ஒண்ணுமே செய்யல, ஊழல் தான் பண்றாரு, ஒன்னும் கிடையாது. இதனால வேற நம்ம ஏமாந்ததெல்லாம் வேஸ்ட், நம்ம வாழ்க்கையே வேஸ்ட். அவரால் இது மக்களுங்கெல்லாம் ஏமாந்த வேஸ்ட். விஜய் நல்லதை செய்தா விஜய்க்கு போடலாம். அவர் நடிகர், ஆனா நம்ப முடியாது. அவர் அதிமுக போட்டா எடப்பாடி செய்வார். மழை தண்ணிய தேங்காய் இருக்காதபடி அதை செஞ்சு வச்சிருக்கிறாரு. மழை இவ்வளோ தண்ணியில நாங்கெல்லாம் ஒரு பால் இல்லை, ஒன்றும் இல்லை, 100 ரூபாய் கொடுத்து வாங்கினோம் ஒரு பால். அதை என்ன செஞ்சார், ஒன்றுமே செய்யல. ஆட்சிக்கு வந்து நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன்னு சொன்னார், ஒன்றும் செய்யல. யார் நல்லதை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போடலாம். இருக்கிற நிலவரப்படி பார்த்து போனால் டிஎம்கே ஆட்சி வரலாம், ஆனால் பயங்கரமாக ஓட்டு வந்து விஜய் பக்கம் போவோம். பெரும்பாலும் ஓட்டு வாங்க அங்கே போவோம். சொல்ல முடியாது, ஒரு 20-25 எம்எல்ஏ வந்து அவரும் வரலாம். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, வலுவாக இருக்கு. ஆமாம், புது கட்சி இருந்தாலும் ஒரு வலுவான கட்சியாக இருக்குது, அது ஒரு சான்ஸ். 2000 தேர்தலையே யாரும் ஆதரிப்புன்றது இப்போதைக்கு தெரியல. ஆக மொத்தம் டிஎம்கே ஆட்சிலையும் ஓரளவுக்கு நல்லதும் நடக்குது, ஒரு பக்கம் கெட்டதும் நடக்குது. அதனால எதுன்னு இப்படின்னு சொல்ல முடியல. எது வந்தாலும் சந்தோஷம். ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, அடுத்தது புதுமையா ஒரு கட்சி வந்து விஜய் கட்சியோ யாரோ வந்தாலும் அதுவும் ஏத்துக்கிற மாதிரி. எல்லாரும் ஒன்னா இருந்து ஒரு கூட்டணி பலமா இருந்தா அந்த கூட்டணி ஆதரிவு. இந்த இடத்துல மக்களுக்கோசம் எல்லா பிரச்சனையும் இருக்குது. விலைவாசி ஏறிட்டு இருக்குது, ரெண்டாவது ரோடு சரியில்லை, ரெண்டாவது நம்மளுடைய விலைவாசி வண்டிக்கு போக்குவரத்து எல்லாமே என்னென்ன விலைவாசிகள் ஏறுதோ எல்லாமே அளவுக்கு மீறி ஏறிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்மளால ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சாப்பிட்ற பொருள் வந்து எல்லாமே விலைவாசியா இருக்கு. 2 கட்சி தான் இருக்குதுங்க, அண்ணா திமுக திமுக. இந்த 2 கட்சியில எதுனா தான் வராங்கண்டி. புதுசா இருக்கிற கட்சிங்க கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா தான் கிடைக்கும். ஏன்னா 100% வந்து திமுக தான் வரும். திமுக வரதுக்கு தான் வாய்ப்பு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஒரு ஆட்சி நல்லா தானே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தான் வருவார், அவர் தான் வரணும். வந்தாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். மற்ற யார் வந்தாலுமே தமிழ்நாடு நாசனமா இருக்கு. விஜய்க்கு தான் முடியும். நானே திமுக தான். இந்த தடவை வந்து ரொம்ப தலைவலி பிடிச்ச இதுவாக இருக்குது. நியாயமாக எதுவுமே நடக்கலை. கண்டிப்பாக விஜய் தான் வருவாப்புல. அதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் போடுவாங்க. ஏடிஎம்கே கூட ஓட்டு ஓடியும், திமுக நிறைய ஓடியும். அதிக வாய்ப்பு வந்து ஏடிஎம்கேக்கு, எடப்பாடியார். டிஎம்கே சரி கிடையாது 4 வருஷத்தில், அதனால வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து விஜய் வந்து கொஞ்சம் ஏடிஎம்கேல சேர்ந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்குது. ஆனால் அவர் அந்த முடிவு தான் எடுக்கணும். முதல்ல வந்து தனிப்பட்ட முறையில் நின்னார்னா இது இந்த பக்கம் ஏடிஎம்கே கூட சேர்ந்தாருன்னா வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியாக. அதே மாதிரி சினிமா துறையில் வந்து அவருக்கு எதிர்ப்பு வந்து டிஎம்கே, அதனால் அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கு அவர் ஏடிஎம்கே. இப்போ இருக்கிற கண்டிஷனை பொறுத்தளவுக்கு எடப்பாடி வந்தால் ஓரளவுக்கு மாறும். ஏன்னா விஜய்க்கு வந்து இப்போதான் புதுசாக வந்திருக்காரு. அடுத்த எலெக்ஷனில் அவர் வந்தார்னா ஏன்னா ஓரளவுக்கு அவரும் கெப்பாசிட்டி வந்துடும். எனக்கு நான் சொல்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி எனக்கு இருக்கான்னு தெரியல. 2026 பதில் அடுத்த எலெக்ஷனில் அவர் வந்தார்னா அவர் ஓகே. இப்போ தான் புதுசாக உள்ள வராரு, ஒன்றுமே தெரியாது அவருக்கு. உள்ள வரும்போது ஒரு 2வது இடம் 3வது இடம் வந்துட்டு அடுத்த எலெக்ஷனில் அவர் வந்தார்னா ஃபுல் கெப்பாசிட்டி ஆயிரும். மக்களுக்கும் நிறைய நல்லது பண்ணுவார். ஏன்னா இப்போ அவர் வந்து அவர் பண்ற அளவுக்கு அவருக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. சரிங்களா, அதனால இப்போதைக்கு எடப்பாடி வந்தா, ஸ்டாலின் கண்டிப்பா வரக்கூடாது. எடப்பாடி வந்தா ஓகே, இல்ல பிஜேபியில் யாராவது வரலாம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காங்க. சரிங்களா, அவங்க வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நிறைய சப்போர்ட் நிறைய கிடைக்கும். விஜய் வந்து 2026 பதில் 2031 வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.